4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருக்கும்போது அவங்க டேடி வந்து சிக்கானாங்க. 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் சுச்சுவேஷனில். ஒரு 11 இயர்ஸ் நாங்கள் டயாலிசிஸ் மட்டும் பண்ண வேண்டியது. அந்த நேரங்களில் என்னால் ஒரு கண்டினியூஸாக ஒரு 8 மணி நேரம் வேலை கூட என்னால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. வாரத்தில் 3 நாள் வந்து நாங்கள் மெடிக்கல் இஷ்யூக்காக டயாலிசிஸ்க்காக போக வேண்டிய சூழ்நிலை. நாங்கள் அந்த நேரங்களில் வந்து இந்த மகளிர் லோனுங்களுக்கு போயிட்டு நின்று ஆளுங்க சேர்த்து சுய உதவி குழுக்களுக்கு ஆளுகள் சேர்க்குற வேலைங்களில் போயிட்டு பார்க்கும்போது ஏன்னா அதில் வந்து ஒரு குழு சேர்த்தோம்னா ஒரு 2000 ரூபாய் கிடைக்கிறது வந்து ஒரு 10 நாளைக்கு ஒருக்கான விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு டயாலிசிஸ்க்கு நாங்கள் 2500 ரூபாய் 3000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம், பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அடுத்து இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் இப்போ இந்த டேப்லெட்ஸ்லாம் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய இதுங்க ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. லாக்டவுன் போட்ட பீரியடு யாருமே வெளியே போக மாட்டாங்க. அந்த டைமில் அவங்க டேடி இதுவாயிட்டாங்க. வேறு சூழ்நிலையே கிடையாது. என் 2 பிள்ளைங்களை வச்சுட்டு நான் தனிமரமாக நிற்கும் போது யாருடைய உதவியுமே எங்களுக்கு இல்லை. வேலை கிடைச்சது என்னென்னா 560 ரூபாய் ஒரு நாளைக்கு. அந்த டேப்லெட்ஸ் கொண்டு போயிட்டு நாங்கள் வீடு தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. வீட்டு ரிலேட்டிவ்ஸே வந்து அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு அவங்க அந்த ரூமில் இருக்கிறாங்க, அவங்களால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் தள்ளி இருக்கிற அந்த சூழ்நிலையில் நாங்கள் என் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக வீடு வீடாக போயிட்டு அந்த டேப்லெட்டை கொண்டு போய் கொடுக்கணும். அதை பிளட் டெஸ்ட் கொண்டு வந்து அந்த அவங்களுக்கு செக் பண்ணி எதுவும் கொடுப்பாங்க ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் கொண்டு போயிட்டு நாங்கள் கொடுக்கணும். 2 பேர் எங்கள் டீமில் சிக்கா கூட ஆனாங்க. ஆனாலும் எங்களுக்கு வேறு வழிகள் கிடையாது. என் குடும்பத்தை நான் காப்பாற்றியே ஆகணும், என் 2 பிள்ளைங்களை காப்பாற்றி ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையில் தான் நான் அந்த வேலைக்கு கூட என்னை பொருட்படுத்தாமல் போனேன். பலம் இருந்ததுனால தான் உடல் தன்மை வந்து வலிமையாக இருந்தது. மனபலம் எப்படின்னா வேறு வழியே இல்லை, எனக்கு ஆப்ஷனே கிடையாது. நான் போகலைன்னா என் பிள்ளைங்களுக்கான ஆப்ஷன் வேறு எதனா இருந்தால் ஒருவேளை இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, மற்றவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நான் யோசிச்சிருக்கலாம். அப்படியும் சொல்கிறவங்க பட் ஆனால் யாருமே நமக்கு வந்து ஏன்னா அவங்க சிக்கா இருக்கிற நேரங்களை நாங்கள் நிறைய பார்த்துட்டோம்.